सिद्धि विनायक मूर्ति की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेवा। जय सद्गुरुनाथ महाराज की जय। गणेशादि समस्त देवता मूर्ति की जय। वीर धीर सुरांजनेय मूर्ति की जय। नवविधमान रात्रि अन्नै நலங்கள் யாவும் தர கோலு விருந்தாட்சி செய்யும் நவவிதமான ராத்திரி அவனியை வதைத்திடும் மகிஷனை அழித்திட அவனியை வதைத்திடும் மகிஷனை அழித்திட பவானி வந்தாள் சிம்மவாகினியாம் தேவி நவவிதமான ராத்திரி தீமையை ஒழித்திடும் துர்கையாய் காளியாய் தேவி காட்சி தரும் தினமொன்று க்ஷேமமுடன் வாழ செல்வம் அனைத்தும் தரும் க்ஷேமமுடன் வாழ செல்வம் அனைத்தும் தரும் செந்திருவாய் தோன்றும் தினம் மூன்று நான்முக நாயகியாய் ஞான வித்யேஸ்வரியாய் நான்முக நாயகியாய் ஞான வித்யேஸ்வரியாய் நான்முகன் நாயகியாய் ஞான வித்யேஸ்வரியாய் கானவாணியாய் திகழும் தினம் ஒன்று நவவிதமான ராத்திரி நவராத்திரி நவராத்திரி நவ ராத்திரி. இந்த புண்ணியோஜிதமான இந்த நவராத்திரி காலம், சாரதா நவராத்திரின்னு நாம அத்தனை பேரும் அந்த தெய்வங்களை வணங்குறோம். அந்த முப்பெரும் தேவிகளை சகல சௌபாகியமும் தரத்துக்காக மானுடர்கள் அத்தனை பேரும் ஆசையோட வேண்டிக் கொள்ளக்கூடிய காலம். இந்த காலம் பூரா அந்த பரம்பொருளான இறைவனே பல்வேறு பிரகிருதிகளை உருவாக்குறான். தானே சிருஷ்டி பண்ணின தெய்வமே இந்த உலகத்தை பரிபாலனமும் பண்றான். பரிபாலனம் பண்ணின அந்த தெய்வமே இந்த மானுடர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பையும் தரான். அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு நாம் அத்தனை பேரும் போற்றுறோம். இது அத்தனையும் பிரம்மா ஒரு தொழில பண்றார், மகாவிஷ்ணு ஒரு தொழில பண்றார், பரமேஸ்வரன் ஒரு தொழில பண்றாருன்னா கூட தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய அனுகிரகம் எதுவோ இந்த அம்பாள் அத்தனையும் பண்றாளாம். அவளே பிரம்மாவுக்கு அந்த படைப்பு தொழிலர் அனுகிரகம் பண்றா, மகாவிஷ்ணுவுக்கு பரிபாலனம் பண்ணக்கூடிய தொழிலை தரா, பரமேஸ்வரனுக்கு சம்ஹாரம் பண்ணக்கூடிய தொழிலையும் தராளாம். இப்படி உலகம் அனைத்தும் தன்னுடைய மாயையால கட்டுப்படுத்துறாளாம் அந்த தேவி. உலகம் முழுக்க தன்னுடைய பரந்து விரிந்த அனுகிரகத்தாலேயே சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய தேவி. இந்த நவராத்திரி வைபவத்துல எந்த அம்பாளினுடைய பெயரையும் சொல்லாம 9 ராத்திரி அப்படிங்கிறோம். 9 ராத்திரின்னு மாத்திரம் சொல்லி இந்த 9 ராத்திரிகளிலும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு அந்த தெய்வங்களை அப்படியே கொண்டாடுறோம். துர்கை அப்படிங்கக்கூடியவளோட சக்தி தீய சக்திகள் அத்தனையும் அழிச்சு அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணி இந்த உலகத்துக்கு வெற்றியையே தரக்கூடிய தெய்வம்னு கொண்டாடுறோம். மகாலட்சுமியையோ சகல விதமான செல்வத்தையும் தந்து ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய தெய்வமா போட்டுறோம். சரஸ்வதி ஞானத்தையே தரக்கூடிய தெய்வமா பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துல ஒரு வச்சனமே உண்டு, சக்தி இருந்தா பண்ணு, இல்லைன்னா சிவனேன்னு சும்மாரு அப்படிங்கிறோம். அப்போ
சிவனுக்கே ஒரு சக்தி தேவைப்படுறது. பரமேஸ்வரனுக்கே சக்தி இருந்தாதான் அவர் தன்னுடைய தொழில பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்துல சக்தி இருந்தாதானே ஆடலாம், பாடலாம், இயங்கலாம். ஒரு சுண்டு விரல கூட அசைக்கிறதுக்கு நமக்கு சக்தி தேவைப்படுறது. அப்ப ஏற்பட்ட முப்பெரும் சக்திகளையும் இந்த நவராத்திரி வைபவத்துல கனஜோரா மானுடர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியில முதல் படியில ஓரறிவு உள்ள விலங்கினங்கள், தாவரங்கள், ஈரறிவு உள்ள விலங்கினங்கள் அப்படின்னு படிப்படியா அந்த தெய்வங்களை கொண்டாடுறோம். மகான்களுடைய ஸ்வரூபங்களை பாக்குறோம். கடைசியில உச்சாணி கொம்புல அந்த கொலுப்படியில அந்த பரபிரம்மத்தையே தூக்கி கொண்டாடுறோம். இப்படி இந்த நவராத்திரி வைபவம் பூரா இந்த உலகத்து மக்களுக்கு நோய்கள் தீர, அவர்களுடைய மனசு ஆற்றாமை தீர. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆமைகள் போகணும் அப்படின்னா எந்த ஆமை போகணும்? படிக்காத அந்த கல்லாமை போகணும். மனிதர்களுக்கு ஒத்தருடன் ஒத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷ கோபங்கள்லாம் போகணும். இப்படி இல்லாமை அத்தனையும் நமக்கு அகற்றி சகலமான சௌபாகியத்தையும் தரக்கூடிய அந்த முப்பெரும் தேவியரை இந்த நவராத்திரி வைபவத்துல கொண்டாடுறோம். இரண்டாவது 3, 4, 5, 6 நாட்கள்ல இந்த மகாலட்சுமியே நாம கொண்டாடுறோம். மகாவிஷ்ணுவனுடைய பெருமையை சேர்க்கக்கூடிய அந்த தேவிய, அந்த மகாலட்சுமி தாயார் நாம கொண்டாடக்கூடிய காலம் இன்றைக்கெல்லாம். அந்த தெய்வத்தை சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுடைய பத்னியை நாம அத்தனை பேரும் கொண்டாடுறோம். அந்த தெய்வம் எப்படி இருக்காளாம்? யானைய தன்னுடைய 2 பக்கமும் கொண்டு குடத்தாலேயே அப்படியே வர்ஷிக்கிறாளாம் செல்வத்தை. மனிதர்கள் யாராவது அந்த தெய்வத்துக்கிட்ட ஏதாவது வேண்டுகோள் வச்சா அவளுக்கு விரும்பின பண்ண தெரியாதான், அள்ளி கொடுக்கதான் தெரியுமா. அப்படி அள்ளி கொடுத்து பரமானுகிரகத்தையே வர்ஷிக்க கூடிய தாய். இருமா மத கஜங்கள் இருபுறமும் நீராட்ட இனிதாக அமர் தேவியே திருவே. இருமா மத கஜங்கள் இருபுறமும் நீராட்ட இனிதாக அமர் தேவியே திருவே. இருமா மத கஜங்கள் இருபுறமும் நீராட்ட இனிதாக அமர் தேவியே திருவே. திருவாய் திருவிளக்காய் திசைகளில் சுடர்பவளே. திருவாய் திருவிளக்காய் திசைகளில் சுடர்பவளே. அருள் வேண்டி நாடுகின்றேன் ஆதரிப்பாயே அம்மா. இருமா மத கஜங்கள் இருபுறமும் நீராட்ட இனிதாக அமர் தேவியே திருவே. எழுவகை மாதர்கள் தாயும் நரிகணையில் இருக்கை வலமாக ஏற்றமுடன் தாங்கி நிற்க எண்வகை செல்வங்களும் திருவடி நிறைந்திருக்க எங்களுக்குள் உன்மகிமை பரவசம் தருகுதம்மா. இருமா மத கஜங்கள் இருபுறமும் நீராட்ட இனிதாக அமர் தேவியே திருவே. திருவே. இந்த மகாலட்சுமி தாயார திருவேன்னு கொண்டாடுறோம், ஸ்ரீ அப்படிங்கிறோம். சகலத்தையும் தராளாம். அவளுக்கு அனுகிரகத்தை கொஞ்சம்னு தெரியாம அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஸ்ரீ திருங்கிற அடைமொழிகளால அழைக்கிறோம். பல சரித்திரங்கள் இருக்கு. இந்த மகாலட்சுமி இந்த உலகத்துல எப்பப்பெல்லாம் தன்னுடைய அவதாரத்தை பண்றா, உலகத்துல ஒரு காலகட்டத்திலையும் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்தது போல ஒரு பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கூக்குரல் கொடுக்கும் போது மகாவிஷ்ணு எப்படி ஓடி வந்தாரோ அப்படி மகாலட்சுமி தாயாரும் தன்னுடைய கணவனோட ஒரு அவதாரத்திலையும் இறங்கி வராளாம். எப்படி கிடைச்சா அந்த மகாலட்சுமி தாயாருடைய திரு அவதாரமே ஆச்சரியப்படும்படியா இருக்கும். தேவர்கள்லாம் அப்படியே கதறா, இந்த முனிவர் இப்படி சாபத்தை கொடுத்து விட்டாரே, இந்த சாபம் தீர என்ன வழி? செல்வம் அத்தனையும் போயிடும்னு சொல்லியாச்சு,
இனிமே அமராவதி பட்டணமே சூன்யமாயிடும்னு சாபம் கொடுத்து விட்டார். இந்த துர்வாச மகரிஷியினுடைய சாபத்தை தீக்கிறதுக்காக இந்த மகாலட்சுமி தாயார் எப்படி வரா? அந்த மகாலட்சுமி தாயார் தன்னுடைய அவதாரத்துல ஒரு அவதாரத்திலையும் அந்த மகாவிஷ்ணுனுடைய கரம் பற்ற இந்த மானுடர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எத்தனை சரித்திரத்தை பண்ணிருக்கா. ஆதிசங்கரருக்கும் அந்த தெய்வமே அனுகிரகத்தை பொழிஞ்சா. வித்யாரண்யருக்கு எப்படி எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணா. அவ இந்த உலகத்துல வந்த போது அவ நிகழ்த்திய ஆச்சரியங்கள் வித்தியாசமா இருக்கும். அத்தனையும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருக்கும். சின்ன குழந்தை ஆதிசங்கரர் பிக்ஷைக்கு போற, பவதி பிக்ஷாம் தேகின்னு ஒரு வீடா போறாராம். ஒரு ஏழை மாது பார்த்தா, ஐயோ இந்த குழந்தை வந்திருக்கேன், இந்த குழந்தைக்கு குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தாபமா இருக்கான். ரொம்ப வருத்தத்தோட ஒரு வாடி போன வதங்கி போன நெல்லிக்கனிய கொடுக்கறாளாம். ஆதிசங்கரருக்கு அந்த சின்ன குழந்தைக்கு தோணித்தான், இவளுக்கு குடுக்கணுங்கிற மனசு இருக்கு, ஆனா இவளுக்கு பணம் இல்லாம போயிடுதே. மகாலட்சுமியே, இவனுக்குடைய இந்த மனசுக்காகவானும் இந்த ஏழை மாதுவுக்கு நீ தங்கத்தை வருஷிக்க மாட்டியாமா அப்படின்னு கேக்குறாராம். மகாலட்சுமி சொன்னா, அப்பா நீ கேட்டுவிட்ட, நான் கொடுக்கலாம், ஆனா இவனுடைய கர்மா இவனுக்கு இப்ப பணத்தை தரக்கூடாதுன்னு இருக்கே, இவனுடைய விதிப்படி நான் எப்படி தருவேன் அப்படின்னு கேக்குறாளாம் மகாலட்சுமி ஆதிசங்கரரை பார்த்து. அதுக்கு ஆதிசங்கரர் அழகான வாதம் புரிகிறார் மகாலட்சுமி கிட்ட. எல்லாம் வாஸ்தவம்னா இவனுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தவாறுதான் அத்தனையும் நடக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இவ ஒரு நிமிஷம் ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு, இந்த குழந்தைக்கு தானம் பண்ணணும்னு வந்திருக்கு இந்த குழந்தை பிக்ஷைக்கு, ஆனா எனக்கு பணம் இல்லையேன்னு நொந்து போனாலே அந்த மனசுலயே இவ பண்ணின பாவம் எல்லாம் மறைஞ்சு இவளுக்கு நீ தங்கத்தை வருஷிச்சாகணும்னு சொல்லி கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுறார். மகாலட்சுமியே ஸ்மரண பண்ணி, शुद्ध्यै नमोस्तु शुभकर्म बल प्रसूद्यै रद्यै नमोस्तु रद्यै नमोस्तु शुभकर्म बल प्रदाय இப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணின சரித்திரங்கள்லாம் பாக்கிறோம். வித்யாரண்யர் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா இன்னும் ஆச்சரியகரமான வைபவங்கள் இருக்கும். இந்த மங்களகரமான சாரதா நவராத்திரியில நாம தினமும் ஒரு விஐபியினுடைய கொலு எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இன்றைய தினம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய அண்ணன் திரு ஏலஸ் அவர்களுடைய வீட்டுல ஒரு திவ்யமான நவராத்திரி எத்தனை அழகா கொண்டாடணும்னு ஒரு எடுத்துக்காட்டா அவர்களுடைய கொலுவரைக்கு போய் எத்தனை அழகா நம் மனிதர்களோட மனிதர்களா நாமும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கொலுவை ரசிப்போம். நடிகை திருமதி மதிப்பிற்குரிய சச்சு அவர்கள் அங்க வருகை புரிஞ்சிருக்காங்க. அவர்கள் எப்படி அந்த கொலுவை ரசிக்கிறார்களோ அப்படி நாமும் அவர்களுடைய கொலுவரைக்கு போய் அந்த கொலு பொம்மைகளை ரசிச்சு இந்த கொலுவின் வழியா நாம வணங்கக்கூடிய தெய்வத்தையும் வணங்குவோம். அந்த ஸ்வரூபத்துல எல்லாருக்கும் இந்த நவராத்திரி விழாவும் போது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அந்த காலத்துல வந்து அந்த வெலிங்டன் தியேட்டரு, அப்புறம் அவங்க சினிமா சந்திரலேகாலாம் போட்டு எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். நான் அப்பயே ஆக்ட் பண்ண சமயம், நான் பேபி ஆர்டிஸ்டா இருக்கும் பொழுது எனக்கு அதெல்லாம் பார்த்தா பயங்கர தெரியும். இந்த மாதிரி நம்மளும் வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி உடனே நான் வந்து எங்க வீட்டில் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே வைக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி குழு வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல மயிலாப்பூர்ல இருக்கும்போது நாங்கள் ராமகிருஷ்ணா மடத்துக்கு பக்கத்துல மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல இருந்தோம், அப்போ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் இப்ப இருக்கிற வீட்டில் வந்துட்டு இப்பவும் எனக்கு வந்து 9 படிக்கட்டு வச்சு, ஏன்னா பெரிய படிக்கட்டா வைக்கணும்னா அந்த 9 படிக்கட்டும் வச்சு இந்த நவராத்திரி வந்து ஒரு நல்ல சுபம். குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கொண்டாடுறது. இப்படி இந்த மகாலட்சுமி தாயார் வித்யாரண்யர் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை கேட்கிறாராம். மகாலட்சுமி சொல்லிவிட்டா, அப்பா இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது, அடுத்த ஜென்மத்துலன்னு சொன்னாருன்னு கிரகஸ்தாசிரமத்திலேருந்து சன்னியாசாசிரமத்துக்கு மாறி வித்யாரண்யருக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைச்சது. இப்படி அந்த மகாலட்சுமி தாயார் எத்தனை மகான்களுக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த மகான்கள் வழியா ஒரு பாமரனுக்கும் கூட அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சதுன்னு பாக்குறோம். மகாவிஷ்ணு ராமராய் இறங்கி வரார். ராமராய் இறங்கி வந்த போது மகாலட்சுமி தாயார் தானும் சீதையா இறங்கி வரார். ஜனகருக்கு சொந்த பொன் கூட இல்லையா, இந்த கலப்ப நுனி தட்டி கிடைச்சவளாம். ஏதோ தட்டுறதேன்னு நினைக்கும் போது ஒரு அழகான குழந்தை, பெண் குழந்தை கிடைச்ச உடனே ஜனகர்
அந்த குழந்தைய சீரோடையும் சிறப்போடையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் ராமருக்கு. இந்த சிவதனுசை யாரு முறிக்கிறானோ அவனுக்கே என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறார். இது ஏற்பட்ட சீதைய சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கக்கூடிய ராமருக்கு பண்ணி தராராம். நல்லவர்கள் ஒரு நல்லவர்களை பாராட்டுறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. சூர்பனகைய போய் ராவணன்ட்ட சொல்றா, ராவணா நீ ஒன்னும் பெரிய ஆள்னு நினைச்சுக்காத, நீ இந்த உலகத்துல சீதை அடைஞ்சாதான் நீ உண்மையாகவே ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற அவ சொல்றா. இந்த சீதையினுடைய புகழ சூர்பனகையும் தன்னுடைய அண்ணாவினிடத்துல பாடுறா. காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதா தேவி தன் காலுக்கு நிகரோ பெண்கள், சீதா தேவியை காண வேண்டும் லட்சம் கண்கள், சீதா தேவி தன் காலுக்கு நிகரோ பெண்கள் அப்படின்னு பாடுறா. திவ்யமான அந்த தம்பதிகள் சீதையும் ராமரும் இந்த உலகத்தையே ஆண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினா. இப்படி மகாலட்சுமி தாயார் சீதையா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணினா. இது மாத்திரம் இல்ல, ஆண்டாளா கிடைச்சாளாம். ரொம்ப அழகா சொல்லுவா ஆண்டாளை பத்தி. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பொழுத்தாளை ஆண்டாளை. ஆண்டாள் அப்படியே வேண்டா, பிறந்ததிலே இருந்து செல்ல குழந்தை, அத்தனை ஆழ்வார்களுக்கும் கடைக்குட்டிவோ ஆசையா அந்த பரந்தாமனே கல்யாணம் பண்ணிப்பேன். மௌன கல்யாணம் பண்ணணுமேன்னா மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ இல்லேன்னு அப்படின்னா ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவ யார்? பூமி தேவியினுடைய அவதாரம் இல்லையா? சாட்சாத் மகாலட்சுமியே ஒரு காலத்திலையும் இறங்கி வந்த போது ஆண்டாளா இறங்கி வந்த ரங்கமன்னாரையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அற்புதமான மாலை மாற்றி ரங்கமன்னாரோட கல்யாணம் நடந்தது. மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிளரங்கன் மாலை அவர் தம் மார்பிலே, மாலடைந்த மதிளரங்கன் மாலை அவர் தம் மார்பிலே. இப்படி ஆண்டாளா இறங்கி மகாலட்சுமி அவதாரம் பண்ணினது மாத்திரம் இல்ல, விதர்ப்ப தேச ராஜாவினுடைய புத்திரி பீஷ்மக ராஜாவினுடைய புத்திரியா ருக்மிணி கிடைச்சா. 5 பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரே பொண்ணு. பிறந்ததுல இருந்து எப்படி ஆண்டாள் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைச்சாலும் அப்படி கிருஷ்ணனையே ஸ்மரண பண்றாளாம். எந்த சாதுக்கள் வந்தாலும் கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு கேட்பாளாம். இப்படி அந்த குழந்தை பிறந்த அழகுலேருந்து அந்த கண்ணன் பண்ணின விஷமக்கார கண்ணன் பண்ணின அழகுலேருந்து விஷமக்கார கண்ணன் அந்த கண்ணன் பண்ணின அழகுலேருந்து அத்தனையும் கேட்டு கேட்டு அந்த பகவானையே கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா. மற்றொரு மகனோட உனக்கு கல்யாணம்னா அவளால காதால கூட கேட்க முடியவே முடியாது. சேதி தேசத்து தமகோஷனுடைய மகன் சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கணும் போது ருக்மிணி கதர்றா, நான் மாட்டேன்னு சொல்லி தூது விடுறா ஒரு அந்தனர் மூலம். குணான் புவன சுந்தரா, கிருஷ்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வாழ்க்கையில உன்னை தவிர யாருமே கிடையாது கிருஷ்ணா, நீயே எனக்கு அனுகூலம் பண்ணணும்னு கடிதம் எழுதி கிருஷ்ணன் அப்படியே ரதத்துல ஏறி வந்து ருக்மிணியா அப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறானா. உலகமே பார்த்து அதிசயிக்க கூடிய வண்ணம் பக்திங்கிறது மாறாம மகாலட்சுமி என்ற பகவானோடு ஐக்கியமானா. சாதாரண ஒரு மனுஷி போல தானும் இறங்கி வந்து பக்தியினால இறைவனை அடைய முடியும்னு காண்பிச்சு கொடுத்தாளாம். அப்படி அந்த மகாலட்சுமி ஒரு காலத்திலையும் இறங்கி அவதாரம் பண்றா. இது மாத்திரம் இல்ல, சின்ன சின்ன அவதாரத்திலையும் கூட அவளே இறங்கி வரா. நரசிம்ம அவதாரத்திலையும் கமலாங்கிற பெண்மணியா மகாலட்சுமி தாயாரே வரா. இப்படி இந்த மகாலட்சுமி தாயாருடைய பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். அவ உலகத்துக்கு பண்ணக்கூடிய மங்களகரமான அனுகிரகங்கள் தொடர்ந்து நடக்கும். அந்த நல்ல உள்ளங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயார ஸ்மரண பண்ணியே நமக்கு சகல விதமான சௌபாகியமும் நடக்கும். இந்த சாரதா நவராத்திரியில இந்த 3 நாட்கள் ஸ்ரீயான மகாலட்சுமியே ஸ்மரண பண்றோம். அதேற்பட்ட மகாலட்சுமி நமக்கு சகல விதமான சௌபாகியத்தையும் தரட்டும். இந்த அற்புதமான நவராத்திரி சங்கமத்துல திருமதி மதுமிதாவனுடைய அழகான குரல்ல இந்த மதுரமான நவராத்திரியினுடைய பெருமை மிகு பாடல்களை கேட்டு இந்த நவராத்திரி சங்கமத்துல நாமும் மூழ்கி அந்த முப்பெரும் தேவிகளே வணங்குவோமாக. தாயே திரிபுர சுந்தரி அம்பதாயே திரிபுர சுந்தரி உமா மகேஸ்வரி தாயே திரிபுர சுந்தரி
श्यामले सौन्दरी